மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலரு நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவருடைய சிவஞான போதம் 3வது நூற்பா, அதனுடைய பொருளை சென்ற வகுப்பிலே விளக்கி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அதிகரணங்கள் அவற்றை மட்டும் இப்பொழுது தொடங்க வேண்டும். நூற்பாவை படிக்கின்றேன். உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. ஆன்மா என்பது இந்த மாயா காரியமாகின்ற ஒரு மெஷின், இயந்திரம் போல் அமைந்திருக்கின்ற உடம்பிற்குள் உள்ளிருந்து இயக்குகின்ற அறிவு பொருளாக இருப்பவன். அவனை பற்றி 7 விதமான தவறான கருத்துக்கள் இந்த நூற்பாவிலே மறுக்கப்படுகின்றன. அவை யாவை என்று சுருக்கமாக பார்த்தோம் என்றால், முதலிலே ஆன்மா என்ற ஒன்று இல்லை, சூன்யமே ஆன்மா என்ற வாதம் சூன்ய ஆன்மவாதம். இல்லை என்ற அறிவுடனே சொல்லுகையினாலே அறிவு உயிர் உண்டு என்று அதற்கு விளக்கம் சொல்லி மறுத்தார். இந்த பருவுடம்புதான் ஆன்மா என்று கூறுவது தேகான்மவாதம். அதனை எனது உடல் என்று பொருட்பிரிதின் கிழமையாக சொல்லுகையினாலே இந்த பருவுடம்புக்கு வேறாக ஆன்மா உண்டு என்று விளக்கினார். மூன்றாவதாக இந்திரிய ஆன்மவாதம். சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகின்ற சுவையொளி ஊரோசை நாற்றம் என்ற 5 புலன்களை அறிவிக்கின்ற கண் காது மூக்கு ஆகின்ற 5 பொறிகள், ஞான இந்திரியங்கள், இவையே ஆன்மா என்ற வாதம் இந்திரிய ஆன்மவாதம். அதனை மறுக்கும் முகமாக 5ம் ஒன்று அறிந்ததை இன்னொன்று அறிய மாட்டா, ஆனால் 5ஐயும் ஒருவனே அறிதலின் ஒவ்வொன்றை மாத்திரம் அறிந்து வருகின்ற அந்த 5 பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உண்டு என்று அதற்கு விடையளித்தார். நான்காவதாக சூக்கும தேக ஆன்மவாதம். அதாவது பருவுடம்பிற்கு உள்ளே இருக்கின்ற சூக்கும தேகம், பருவுடம்பு செயலற்று இருக்கின்ற நிலையிலே சூக்கும தேகம் அது இயங்குகின்றது. அதன் இயக்கம் காரணமாக கனவு காண்கின்றோம். பருவுடம்பை விட நுண்ணியது என்பதனால அதனையே ஆன்மாவாக கொள்ளலாம் என்பது சூக்கும தேக ஆன்மவாதம். அது கொள்ளக்கூடாது என்பதற்கு கனவு முடிந்து மீண்டும் நனவுக்கு வரும்பொழுது நனவினை தெளிவாக நாம் காண்பதில்லை, கனவினை தெளிவாக நாம் நினைவு கூறுவதில்லை என்பதனால அந்த கனவுடலை விட்டுவிட்டு நனவுடலுக்கு வந்திருக்கின்றோம். இவ்வாறு அது நம்மால் மேற்கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதுமாகின்ற ஒரு சட்டை தான், அது நாம் ஆக மாட்டோம் என்று சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு என்பதை கூறப்போகின்றார். கனவுடலை விட்டு நனவுடலிலே வருகையினாலே அந்த கனவு உடம்பிற்கு வேறாக ஆன்மா உண்டு என்பது அதற்கான விளக்கம். அடுத்தது, மனிதன் நன்றாக உறங்கும் பொழுதும் அவன் மீண்டும் உயிர்த்து எழுவதற்கு அடிப்படையிலே மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய உயிர் வாழ்விற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதனால அதுவே ஆன்மா என்று பிராண ஆன்மவாதம் கூறுவார்கள். அது முக்கியமானது என்பதில் ஐயமில்லை, ஆனால் அது நாம் இல்லை. பிராணவாயு வேறு, ஆன்மா வேறு. என்ன காரணம் என்று கேட்டால், பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்திரியங்கள் அடங்கி கிடக்கின்றன. என்ன காரணம்? அவை அடங்கும் வண்ணம் உயிர் மடங்கி கிடக்கின்றது.
பிராணவாயுவோ மடங்காது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனால இந்திரியங்கள் அடங்கி கிடப்பதற்கு காரணமாக மடங்கி கிடக்கின்ற உயிர் வேறு, இந்திரியங்கள் அடங்கி கிடக்கும் பொழுதும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிராணவாயு வேறு என்பதனை கூறுவார். நித்திரையிலும் பிராணவாயு தொழில் பண்ணவும் சரீரத்துக்கு புசிப்பும் தொழிலும் இல்லாதபடியினாலே பிராணவாயுவுக்கு வேறாய் உயிர் உண்டு என்று அதனை விளக்கினார். கடவுள் அறிவு வடிவானவன். உடம்பு முதலிய ஆன்மா அல்லாத பொருள் அனைத்தும் ஜடமானவை என்பதனால கடவுளே உடம்புதோறும் உயிராக இருக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு விடையாக கடவுள் பேரறிவே வடிவமாக கொண்டவன். அவன் மறந்து மறந்து நினைப்பதில்லை, ஒவ்வொன்றாக அறிவதும் இல்லை, அறிந்ததை மறப்பதும் இல்லை, பிறர் உணர்த்த உணர்வதும் இல்லை. தானே அனைத்தையும் அறிந்து ஒருங்கே அறிந்து அறிந்ததை கைவிடாது இருக்கின்றான் என்ற காரணத்தினாலே கடவுள் வேறு உயிர் வேறு என்று கூறுவார். மறந்து மறந்து நினைக்கிறபடியினாலே மறவாமல் இருக்கிற இறைவனுக்கு வேறாக உயிர் உண்டு என்று சொன்னார். இப்பொழுது உடம்பு என்ற ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்திலே ஒரு சிறு அங்கம் உறுப்பு அது குறைந்தாலும் அதனுடைய செயற்பாடும் வலிமையும் ஆற்றலும் குறைவதை காண்கின்றோம் என்பதனால இத்துணை உறுப்புகளின் ஒட்டுமொத்தம் கூட்டு சமூகம் டோட்டாலிட்டி அதுவே ஆன்மா என்று கொண்டால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இத்துணையை சேர்ந்தாலும் அவை ஜடம்தான். அந்த இத்துணை பொருள்களிலே ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி பெயர் உண்டு. அதிலே எந்த ஒரு பொருளுக்கும் ஆன்மா என்ற பெயர் இல்லை. இத்துணை ஜடப்பொருளை சேர்த்து ஒரு எந்திரம் போல் உடம்பு அமைந்திருந்தாலும் அந்த உடம்பு ஆன்மா ஆகாது. அந்த உடம்பினை இயக்குகின்ற ஆன்மா அந்த உடம்பிற்குள் இருக்கின்றான் என்பதை அந்த 7வது தவறான கருத்திற்கு விடையாக சொன்னார். எல்லா தத்துவங்களுக்கும் வேறு வேறு பெயர் இருக்கையினாலே அந்த அந்த தத்துவங்களுக்கு வேறாக உயிர் உண்டு என்று விளக்கினார். இது சுருக்கமாக சென்ற வகுப்பிலே நாம் படித்ததை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இப்பொழுது இந்த 7 கருத்துக்களையும் தனித்தனி அதிகரணமாக கொண்டு ஒரு கருத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா என்று அமைத்து அந்த கருத்துக்களை மறுத்து உயிர் உண்டு என்பதை நிறுவுகின்றார். என்ன காரணம்? இது உயிர் உண்மைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நூற்பா. பசு உண்டு என்பதை நிறுவுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நூற்பா என்பதனால பசுவிற்கு பிரமாணம் கூறுகின்றார். இப்பொழுது இந்த நூற்பாவிற்கும் ஏனைய 11 நூற்பாக்களுக்கும் ஒரு சிறப்பான வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, ஏனைய நூற்பாக்களில் கூறுதோறும் மேற்கோள் வேறு வேறா இருத்தலை காணலாம். ஆனால் இந்த நூற்பாவில் எல்லா கூறுகளிலும் ஒரே மேற்கோள் தான். அந்த மேற்கோள் என்னன்னு கேட்டா, ஆன்மா உண்டு என்பதுதான் மேற்கோள். மேற்கோளைத்தான் நான் நிறுவ வேண்டும். பசுவிற்கு இலக்கணம் கூறுகின்றது என்ற காரணத்தினாலே 7 கூறுகளிலும் அதிகரணங்களிலும் ஆன்மா உண்டு என்பதே மேற்கோளாக அமைகின்றது. அப்பொழுது அதற்கு எதற்காக 7 வேறு வேறு ஏதுக்கள் வேண்டும் என்று கேட்டால், ஆன்மா இவ்வாறு உள்ளது என்ற பிழைப்பட்ட கருத்தினை மறுப்பதற்காக கூறுகள் தோறும் ஏதுக்கள் மாறி அமைகின்றன என்பதனால ஒவ்வொரு கூற்றிலும் ஆன்மாவை பற்றிய பிழையான கருத்தினை சொல்லி அதற்கு மாறாக ஆன்மா உள்ளது என்பது மேற்கோள். அந்த மேற்கோளை வலியுறுத்துவதற்காக ஒரு ஏது என்று பார்க்கின்றோம். மேற்கோள் ஒன்றாயினும் மறுக்கப்படும் கருத்துக்கள் 7 இருத்தலின் அவற்றை மறுத்தற்கு கூறும் ஏதுக்கள் 7 இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய நூற்பாக்களில் மேற்கோளும் ஏதுவும் நூற்பாவின்கண் இருக்க மாட்டா. நூற்பாவிலே சொல்லப்பட்ட பொருள்களை விளக்குவதற்காக அதிகரணங்கள் தோறும் மேற்கோள்களோ ஏதுக்களோ ஆசிரியர் இயற்றிய அந்த உரை, நூலாசிரியரே இயற்றிய உரையிலே கொணர்ந்து சொல்லப்படும். இந்த நூற்பாவில் அவ்வாறு இல்லாமல் மேற்கோளுடன் ஏதுக்கள் நூற்பாவிலேயே சொல்லப்பட்டன என்பதனால
அதிகரணங்களிலே அவற்றை மீட்டுக் கொணர்கின்றார். அவ்வளவுதான். புதிதான மேற்கோளையோ புதிதான ஏதுவையோ கொண்டு வரவில்லை. நூற்பாவிலேயே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டன. அவற்றை மீட்டுக் கொண்டு வந்து ஒவ்வொரு அதிகரணத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு வெண்பார் நமக்கு அமைத்து தருகின்றார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு மேற்கோளிலும் ஆன்மா உள்ளது என்று ஒருமையினால் கூறியிருக்கின்றார் என்றாலும் உயிர்கள் எடுத்திருக்கின்ற உடம்புகள் தோறும் வேறு வேறாய் எண்ணில்லாத ஆன்மாக்கள் பசுக்கள் இருக்கின்றன என்பதுதான் கருத்து. எல்லா உடம்பிலும் ஒரே ஆன்மா உள்ளது என்று கொள்ளக்கூடாது. அதிலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்பொழுது முதல் அதிகரணத்திற்கு செல்வோம். முதற் கூறு, இது சூன்ய ஆன்மவாத மறுப்பு. ஆன்மா என்பது ஒன்று இல்லை என கொள்கிறார்கள் பௌத்தர்களிலே ஒரு சாரார். அவர்கள் உலகிலே யாதொரு பொருளும் உள்ள பொருள் அன்று, எல்லாம் சூனியமே, எல்லாம் வாய்டு, எல்லாம் பொய்த்தோற்றம்தான், அவை காண்பவனுடைய அறிவு மயக்கத்தால் உள்ளன போல உணரப்படுகின்றன என்பதனால ஆன்மா என்பதும் அப்படி ஒரு சூனியம்தான். அதாவது காணப்படும் பொருள் எல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கின்றன, முன்னிலை பொருளாக இருக்கின்றன. காண்பவன் சப்ஜெக்டாக இருக்கின்றான், தன்மையிலே இருக்கின்றான். முன்னிலை பொருள்களை சூனியம் என்று மறுப்பதை போல காண்பவனையும் மறுக்கலாமோ என்று கேட்டால், காண்பவன் தன்னை முன்னிலைப்படுத்தித்தானே ஆராய்கின்றான் என்பதனால இவனும் ஒரு சூனியமே என்று அவர்கள் வலிந்து கூறுவார்கள். அதாவது தன்னை பற்றி தான் ஆராயும் பொழுது தனக்குத்தானே ஒரு முன்னிலை பொருளாக ஆப்ஜெக்டாக மாறுகின்றோம் என்பதனால இந்த பௌத்த சமய கோட்பாட்டின்படி முன்னிலை பொருளாக உள்ள அனைத்தும் சூனியம் என்பதனால ஆராயப்படுகின்ற ஆன்மாவும் சூனியம்தான் என்று கூறுவது சூனிய ஆன்மவாதமாகும். அதனை முதல் அதிகரணத்திலே ஆசிரியர் மறுக்கின்றார். அதற்கான மேற்கோளையும் எதுவையும் இப்பொழுது கூறுகின்றேன். மேற்கோளும் எதுவும் சேர்ந்தே மேற்கோளாக அமைந்துள்ளது. அது எப்படின்னு கேட்டா, ஆசிரியருடைய வாக்கிலே ஈண்டு இலது என்றலின் ஆன்மா உளது என்றது. ஆன்மா உளது என்றது என்பது மேற்கோள். அதற்கான ஏது அந்த மேற்கோளுக்கு முன்னாலேயே சொல்லப்படுகின்றது. என்ன ஏது? இலது என்றலின், இல்லை என்று கூறுகின்ற காரணத்தினாலேயே ஆன்மா உண்டு. அது எப்படியா இல்லைன்னு சொல்றத உண்டுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா, இல்லை என்று சொல்லுபவன் தான் அந்த ஆன்மா என்பதனை பொழிப்புரையிலே கூறுவார். பொழிப்புரை என்பது இந்த மேற்கோளும் ஏதுவும் ஒன்றாக இருக்கின்றன அல்லவா, அதற்கு ஆசிரியர் ஒரு வார்த்திகம் என்றால் பொழிப்புரை செய்திருக்கின்றார். அந்த பொழிப்புரையை பார்த்தோம் என்று சொன்னால், எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இலது என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது என்பது பொழிப்புரை. மீண்டும் கூறுகின்றேன், ஈண்டு இலது என்றலின் என்பது ஏதோ, அதனால் நிறுவப்படுகின்ற மேற்கோள் ஆன்மா உளது என்றது. இந்த மேற்கோளையும் ஏதுவையும் சேர்த்து ஒரு தொடராக அமைத்திருக்கின்றார். அதற்கான பொழிப்புரை என்பது எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இலது என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இந்த பொழிப்புரைக்கு விளக்கம் கூறுகின்றேன். எவற்றினையும் அன்று அன்று என விட்டு என்று சொன்னால், இந்த உடம்புதான் ஆன்மாவா என்று ஆராய்கின்றோம், இல்லை என்று தெரிகின்றது. உடம்பிலே அமைந்திருக்கின்ற பொறிகள் தான் ஆன்மாவா என்று ஆராய்கின்றோம், இல்லை என்று தெரிகின்றது. உள்ளத்திலே இருந்து நினைக்கின்ற மனம்தான் ஆன்மாவா என்று ஆராய்கின்றோம், இல்லை என்று தெரிகின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்ற மூச்சுக்காற்று தான் ஆன்மாவா என்று ஆராய்கின்றோம், இல்லை என்று தெரிகின்றது. சூக்கும தேகம்தான் ஆன்மாவா என்று ஆராய்கின்றோம், இல்லை என்று தெரிகின்றது. ஆகவே ஆன்மா என்பது இல்லை என்று தெரிகின்றது. ஆன்மா உண்டு என்றால் அது இன்னது என்று அறியப்பட வேண்டும். அவ்வாறு அறியப்படாமல் அது உண்மையிலே இல்லதென்றே அறியப்படுகின்றது என்பதனால ஆன்மா இல்லை. இப்பொழுது எது எது ஆன்மா இல்லை என்று விளக்கினோமோ அவையெல்லாமே
மயக்கத்தால் உண்டாகிய தோற்றங்கள் தான் என்பதனால அவை அல்லாத ஆன்மாவும் மயக்கத்தினால் உண்டாகிய ஒரு தோற்றம்தான் என்பதனால ஆன்மா என்பது உண்மையில் இல்லை என்று கூறுவார்கள். அதற்கு விடை என்ன கூறுகின்றார் என்று கேட்டால், இவ்வாறு ஆராய்ந்து பார்த்து ஆன்மா இல்லை என்று கூறுகின்றாய் அல்லவா, அவ்வாறு கூறுகின்ற நீதான் அந்த ஆன்மா, உன்னை நீயே இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்று அவனை மடக்குகின்றார். அதான் பொழிப்புரைக்கு பொருள். எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இலது என நிற்பது, ஆன்மா இல்லை என்று கூறிக்கொண்டு நிற்பது என்றால் எஞ்சி நிற்பது. அது யார் அப்படின்னு கேட்டா, அவர்தான் சப்ஜெக்ட், தன்னிலை. அதாவது தன்னையே முன்னிலைப்படுத்தி கொண்டாலும் அந்த நேரத்திலும் முன்னிலை பொருளை ஆராய்கின்ற தான் என்பது எஞ்சிதான் நிற்கின்றது. அவ்வாறு எஞ்சி நிற்கின்ற நீதான் ஆன்மா. அதனை இல்லை என்று கூற முடியாது. என்ன காரணம்? அதுதான் இவ்வளவு ஆராய்ச்சி செய்தது என்பதனால ஆன்மா இல்லை என்ற ஒரு முடிவிற்கு வந்தால் கூட அந்த முடிவுக்கு வருகின்றவன் தான் அந்த ஆன்மா. முடிவுதான் பிழையானது. ஆன்மா இல்லை, ஒரு ஆடவன் தன்னை பெண் என்று முடிவு செய்வதனால அவன் பெண்ணாகி விட மாட்டான், அவன் ஆடவனாகத்தான் இருப்பான். அதே போல உள்ளதாகிய ஆன்மா தன்னை இல்லை என்று முடிவு செய்த காரணத்தினாலே அது இல்லையாகி விடாது. உண்மையிலே அவ்வாறு முடிவு செய்த ஆன்மா என்பது உண்டு, அந்த முடிவுக்கு வேறாக உண்டு. அதே போல ஆன்மா இலது என நிற்பது என்றால் எஞ்சி நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம், அதுவே அவ்வான்மாவாம் என்று பொழிப்புரையிலே படற்கையிலே இருக்கின்றது. எடுத்துக்காட்டு வெண்பாவிலே அவ்வாறு ஆராய்ச்சி செய்கின்ற அறிவாகின்ற நீதான் அந்த ஆன்மா என்று முன்னிலையிலே அவனுக்கு விளக்குவார். இவ்வாறு ஆன்மா இல்லை என்று கூறுகின்ற அறிவே ஆன்மா என்று அவனை மறுக்கின்ற அந்த திறம், நுணுக்கமான ஒரு திறம், அதனை நாம் வியக்கின்றோம். அந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை படிப்போம். அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது அதுவே நீ, அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சாரமாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை தனி என்று கூறினார். எளிமையான பாடல் தான், ஆனா நிதானமாக படிக்க வேண்டும். எப்படின்னு கேட்டா, அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு, அனைத்தும் விட்டு என்பதற்கு முன்பாக அனைத்திலும் நின்று என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த செல்போன் இதனை நான் கீழே வைக்கின்றேன் என்று சொன்னால் முதலிலே கையிலே கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். இப்பொழுது உடம்பு, இந்திரியம், மனம், பிராணவாயு ஆகிய பொருள்கள் ஆன்மா இல்லை என்று நான் ஆராய்ந்து விளக்குகின்றேன் என்று சொன்னால், அந்த ஆராய்ச்சிக்கு முன்னதாக நான் அல்லாத இந்த பொருள்களோடு நான் இரண்டர அத்விதமாக ஒற்றித்து நின்று இவற்றை இயக்கி வந்திருக்கின்றேன். அவ்வாறு இயக்கி வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நான் அல்லாத பொருளிலே இந்த பொருள் நான் தானோ என்ற எண்ணமானது உண்டாகி இருக்கின்றது. இது பிறவிதோறும் நாம் வாழ்க்கையிலே இந்த மயக்கத்திற்கு ஆட்பட்டு வந்திருக்கின்றோம். ஆன்மாவிற்கு என்ன இயல்புன்னு கேட்டா, அது தானல்லாத ஒரு பொருளை சார்ந்து அந்த பொருளாகவே இயங்க வல்லது, அந்த பொருளை இயக்கவும் வல்லது. உடம்பு, பொறி, மனம் முதலிய பொருள்கள் உயிரே என்னும்படி ஒன்றி நிற்பவை. ஒன்றி நிற்பவைன்னு அர்த்தம், இந்த உயிர் அவற்றோடு ஒன்றுதலால் அவை தம்மை உயிரென்று காட்டிக்கொள்ள வல்லவை. உயிர் உடம்போடு அத்விதப்பட்டு நிற்பதனால் உடம்பே உயிர் போல நிலைக்கப்படும். எப்படின்னு கேட்டா, நான் இழைச்சிட்டேன், நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு அது பேச்சு வழக்குல வருது. உடம்பே உயிரோ என்று எண்ணத்தை இந்த பேச்சு வழக்குகள் உண்டாக்குகின்றன. அதுபோல கண் காட்டுகின்றது உயிருக்கு, கண்ணை கொண்டு உயிர் காண்கின்றது. இருந்தாலும் நான் கண்டேன் என்று கூறும் பொழுது காட்டுகின்ற கண்ணோடு தனக்கு ஒரு அத்விதம் ஏற்படுகின்றது என்பதனால கண் என்ற இந்திரியத்திலே ஒரு குற்றம் விளைந்து அது ஒழுங்காக காட்ட முடியாத பொழுது
என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறுகின்றோம். அப்பொழுது கண் நான் என்று இயங்குகின்றோம். அந்த கண்ணிலே இருக்கின்ற குற்றத்தினை மருத்துவத்தினாலே மாற்றிக்கொண்டால் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே கண் என்பது காட்டுகின்ற நாமல்லாத நமக்கு துணை செய்கின்ற ஒரு கருவிதான். இருந்தாலும் அந்த கருவியோடு நாம் ஒற்றித்தே பழகுகின்ற காரணத்தினாலே, அந்த கருவிலே இருக்கின்ற குற்றத்தினாலே என்னால் பார்க்க முடியவில்லை, நான் பார்க்க முடியாத கஷ்டப்படுகின்றேன் என்று தன் மீது அதனை சுமத்திக் கொள்கின்றோம். இவ்வாறு எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற மனமும் அது உயிருக்கு மிக அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது உயிராகவே கருதப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இதனால உடம்பு, பொறி, மனம் முதலிய பொருள்கள் உயிரே எனும்படி ஒன்றிருக்கின்ற தன்மை கொண்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொன்றிலும் உயிரானது ஒன்றி நின்றது. இப்பொழுது ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த ஒவ்வொன்றையும் கைவிடுக்கின்றது. எவ்வாறு கைவிடுக்கின்றது? இது நான் அன்று, இது நான் என்று ஆராய்ந்து கண்டு அனைத்தையும் கைவிடுகின்றது. இந்த உடம்பு நான் இல்லை, இந்த கண் நான் இல்லை, இந்த செவி நான் இல்லை, முகர்கின்ற மூக்கு நான் இல்லை, சுவைக்கின்ற நாக்கு நான் இல்லை, தீண்டுகின்ற தோல் நான் இல்லை, நினைக்கின்ற உள்ளமும் நான் இல்லை என்று தான் அல்லாத பொருள்களை இவையெல்லாம் நான் இல்லை என்று ஆராய்ந்து கண்டு கைவிடுகின்றது. அவ்வாறு கைவிட்ட காரணத்தினாலே நான் இல்லை என்பது ஆகிவிடாது. இவ்வாறு கைவிட்டும் முன்னர் கைவிடாது ஒற்றித்தும் எது இருந்ததோ அந்த அறிவுதான் உயிர். கைவிடுவதற்கு முன்பாக ஒற்றித்து நின்றது, பிறகு ஆராய்ந்து பார்த்து கைவிடுகின்றது என்பதனால இரண்டு உரிமைகளையும் பெற்றிருக்கின்ற உயிர் அறிவு என்ற ஒன்று உண்டு. அது எப்படி இருக்குங்கிறத சொல்றார். அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது. அந்த உயிரானது அஞ்செழுத்தாய் இருக்கின்றது என்று கூறுகின்றார். இது பௌத்தனுக்கு புரியாது. அது எவ்வாறு அஞ்செழுத்தாய் இருக்கின்றது என்று கேட்டால், அஞ்செழுத்து என்று இங்கு கூறப்படுவது சூக்கும பஞ்சாட்சரம். சூக்கும பஞ்சாட்சரம் என்பது நாத தத்துவம். சுத்தமாயிருந்து தோன்றுகின்ற முதல் தத்துவம் நாதம். அது உயிரானது எந்தெந்த பொருள்களிலே தான் ஒற்றித்து நின்றதோ அந்த தானல்லாத பொருளை கைவிட்டானோ இந்த நாதத்தை மட்டும் கைவிடாது உயிர் பற்றியே இருக்குமா. என்ன காரணம்னா, உயிருக்கு பொருள் உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நாத தத்துவம் அதனோடு நீங்காது ஒற்றித்து இருக்க வேண்டும். அதாவது உயிருக்கு முன்னிலை உலகம் தோன்றுவதற்கு காரணமே இந்த நாத தத்துவம் உயிரோடு கலந்து இருப்பதுதான். அது பிரியாது கலந்திருக்கின்ற காரணத்தினாலே அதனையே உயிர் என்று இங்கு ஆகுபெயரினாலே உபசரிக்கின்றார் என்று கொள்ள வேண்டும். இதெல்லாம் சூக்குமமான விஷயம். இதை நான் சொல்லுவதனால உங்களுக்கு புரிஞ்சிடாது. இன்னும் நிறைய படிக்க பின்னொரு நாளிலே இது புரியும். அதாவது உயிருக்கு ஒரு முன்னிலை உலகம் தோன்றுவதற்கு அதற்கு நான் என்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டு நாத தத்துவமானது அதோடு பிரியாது கலந்திருக்கின்றது. அந்த நாத தத்துவம் என்பதுதான் சூக்கும பஞ்சாட்சரம் என்பதனால அதனையே உயிருக்கு பெயராக இங்கு அளிக்கின்றார் நம்முடைய ஆசிரியர். அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது என்றால் அஞ்செழுத்தாகின்ற நாதத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்ள முடியாது அந்த நாதமாகவே எஞ்சி நிற்கின்ற ஒன்று உள்ளது அறிவு வடிவமாக. அதுவே நீ, அதுதான் நீ என்று சொன்னார். அதுதான் நான் என்று சொன்னால் இப்பொழுது எனக்கு முன்னிலையா இருக்கின்ற பாசம், கடவுள் என்று கூறப்படுகின்ற அறிவே வடிவாகின்ற ஒரு பொருள், இந்த இரண்டு பொருளுக்கும் வேறாக நான் என்ற ஒன்று உண்டு என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சாரமாயை நீ அல்லை என்று சொன்னார். அனைத்தும் நின்று என்று சொன்னால் அனைத்தும் இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் உன்னிடத்திலே ஒற்றித்து நின்று அனைத்தும் என்ற இடத்திலே மாயா காரியங்கள் அனைத்தும் என்பது பொருள். மாயின் காரியங்கள் யாவை என்று கேட்டால் தனுகரண புவன போகங்களா இருக்கின்ற எண்ணில்லாத காரியங்கள் அவை. இன்று என்று சொன்னால் முக்தி பெறாத பெத்த காலமாகின்ற இன்று அவை உனக்கு இந்த உலகினை காட்டுகின்றன. எந்த உலகம் நீ இல்லையோ அந்த உலகத்தை உனக்கு காட்டுகின்றன. தனுகரண புவன போகங்களை காட்டுகின்றன.
அவை எப்படி காட்டுகின்றன கேட்டா, அந்த மாயையினுடைய கருவிகள் காட்டவில்லை என்றால் நம்மால் தெளிவாக காண முடியாது. இப்பொழுது ஒருவன் தெளிவாக காண முடியாத பொருள்களை கண்ணாடி கொண்டு காண்பதை போல, அதாவது பொருள்களை பெரிதுபடுத்தி காட்டுகின்ற கண்ணாடி உண்டு, தொலைவில் இருக்கின்ற பொருள்களை அருகில் இழுத்து காட்டுகின்ற கண்ணாடி உண்டு, பின்னால் இருக்கின்ற பொருள்களை முன்னாலே கொண்டு வந்து காட்டுகின்ற கண்ணாடிகள் உண்டு. ஆகவே கண் என்பது காணக்கூடிய பொருளாக இருந்தாலும் கூட அந்த கண்ணுக்கு நன்றாக காட்டக்கூடிய கண்ணாடி என்ற ஒரு கருவி இருக்கின்றது. அதை போலவே காண்கின்ற கண்ணுக்கு துணை செய்கின்ற கண்ணாடி இருப்பதை போல காண்கின்ற கண்ணே உயிருக்கு கண்ணாடி போல் இருக்கின்றது. உயிர் என்பது அனைத்தையும் அறிகின்ற தன்மை கொண்டது. இருந்தாலும் இந்த காண்கின்ற கண் என்ற இந்திரியம் கண்ணுக்கு கண்ணாடி போல உயிருக்கு உதவுகின்றது. அதை போலவே மாயையின் எல்லா கருவிகளும் உதவுகின்றன, கண் மட்டும் உதவவில்லை. மாயையினுடைய எல்லா கருவிகளும் உயிருக்கு அறிவு விளக்கம் தருகின்றன. ஆனால் அவை தாம் அறிகின்ற தன்மை கொண்டவை இல்லை. காண்கின்ற கண்ணுக்கு காட்டுகின்ற கண்ணாடி கண் காண உதவுமே அல்லாமல் அந்த கண்ணாடி தானே காணாது. அதை போல இந்த ஜடமாக இருக்கின்ற மாயின் கருவிகள் எல்லாம் உயிர் அறிவினை விளக்குவதற்கு துணை செய்கின்ற கருவிகளே அல்லாமல் அவற்றிற்கு எழுவாய்த்தன்மை இல்லை. அதாவது நாம் காண்கின்றோம், நாம் அறிகின்றோம் என்ற அந்த உணர்ச்சி இல்லை, சைத்தன்யம் இல்லை. ஆகவே அந்த சார் மாயை நீ இல்லை. நீ உனக்கு துணை செய்கின்ற மாயையின் காரியங்களாக ஆக மாட்டாய் என்பதனால நீ பாசத்திற்கு வேறானவன். சரி, தற்பரமும் அல்லை என்று சொன்னால் இப்பொழுது உன்னுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்கு மாயின் கருவிகளின் துணை தேவைப்படுகின்றது. அவ்வாறு இல்லாமல் இந்த மாயா காரியங்களின் துணை என்பது சிறிதும் தேவைப்படாமல் தன் அளவிலேயே அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்ற கடவுளும் நீ ஆக மாட்டாய் என்பதனால மூன்று பொருள்களிலே பாசமும் நீ இல்லை, பதியும் நீ இல்லை என்பதனால இந்த இரண்டிற்கும் வேறான ஒரு தனி முதற் பொருள் நீ தனி. அதுதான் பசு என்ற பொருள், நீ உயிர் என்று இந்த எடுத்துக்காட்டு வெண்பா பொருள்படுகின்றது. அடுத்தது இரண்டாவது கூற்றுக்கு செல்வோம். ஆகவே இந்த முதல் கூற்றில எடுத்துக்காட்டு வெண்பாவினால என்ன சொன்னார்னு கேட்டா, உடம்பு பொறி மனம் முதலிய நீ அல்லாத பொருள்களிலே நீ ஒற்றித்து நிற்கவும் வல்லவன். நீ விரும்பினால் ஆராய்ந்து பார்த்து இவையெல்லாம் நீ இல்லை என்று உன்னை பிரித்து கொள்ளவும் வல்லவன். அப்படிப்பட்ட நீ அறிவாக இருப்பவன். நீ அறிவாக இருந்தாலும் உன் அறிவுக்கு துணை செய்வன மாயின் கருவிகள். அந்த மாயின் கருவிகள் உன்னுடைய அறிவை மேம்படுத்துமே அல்லாமல் அவை அறிய மாட்டா, அவை அறிவற்ற பொருள்கள் என்பதனால அறிவு பொருளாகின்ற நீ அறிவற்ற பொருளாகின்ற மாயின் காரியங்களாக ஆக மாட்டாய் என்பதனால நீ பாசமாக மாட்டாய். அடுத்தது, இந்த பாசத்தின் துணை கொண்டுதான் உன் அறிவு இயங்குகின்றது பெத்த காலத்திலே. அதனால்தான் இன்று என்று சொன்னார். முக்தி நிலையிலே பாசத்தின் துணை கொண்டு உயிரின் அறிவு மேம்படுவதில்லை. மாறாக இறைவனின் திருவுருளை கொண்டே அந்த அறிவு விளக்கம் பெறுகின்றது, இறைவனுடைய திருவுடைய இன்பத்தை நுகர்கின்றது. அது முக்தி நிலையிலே. ஆனா பெத்த நிலையிலே மாயின் காரியங்கள் தேவைப்படுகின்றன அறிவு விளக்கத்திற்கு. அதுபோல கடவுளுக்கு தேவைப்படுவதில்லை என்பதனால கடவுளும் உன்னை போல் அறிவு பொருளாக இருந்தாலும் அவன் பேரறிவு பொருள், நீ சிற்றறிவு பொருள் என்பதனால மூன்று பொருள் உண்டு. பேரறிவு பொருளாகின்ற கடவுள், சிற்றறிவு பொருளாகின்ற நீ, உன்னுடைய சிற்றறிவினை விளக்கம் செய்கின்ற அறிவற்ற பொருளாகின்ற பாசம். ஆக மூன்று பொருள் உண்டு. அந்த மூன்றிலே பாசமும் பதியும் அல்லாத தனி பொருள் நீ தனி என்று கூறினார். ஆகவே நீ உண்டு, நீ இல்லை என்று கூறாதே, சூன்ய ஆன்மவாதம் கூறாதே என்று கூறினார். அடுத்தது இரண்டாவது கூறு, தூல தேக ஆன்மவாத மறுப்பு. உயிர் என்பது என்ன? உணர்வு வடிவமானது உயிர், அது அனுபவங்களை பெறுகின்றது. அப்பொழுது இந்த உணர்வும் அறிவும் உடம்பினிடத்தே அல்லாமல் வேறிடத்தில் காணப்பெறவில்லை. நான் பெறுகின்ற அனுபவம் உணர்வு எல்லாம் என்னுடைய உடம்பில் தான் நிகழ்கின்றன, எனக்கு புறத்தே நிகழ்வதில்லை.
அதாவது இந்த உடம்பிற்கு புறத்தே நிகழ்வதில்லை. ஆகவே ஒரு இன்பமோ துன்பமோ சூடோ குளிர்ச்சியோ அறிவோ அறியாமையோ எல்லாம் இந்த உடம்பு வாழ்க்கையிலே உயிர் உடம்பிலே இருக்கும் பொழுது நிகழ்கின்றது. இப்பொழுது உயிர் வேறு உடம்பு வேறு என்ற எண்ணத்தை கைவிடுவோம். உடம்புதான் உயிர் என்று கொண்டால் என்ன, உடம்பிற்கு வெளியிலே நிகழ்வது அனுபவமே நிகழ்வதில்லையே என்று ஒரு கேள்வி வருகின்றது என்பதனால பரு உடம்பே உயிர் என்று கொண்டால் என்ன குற்றம் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் தூல தேக ஆன்மவாதிகள் எனப்படுவார்கள். அதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக உலகத்திலே உடம்பு மெலிந்து போனால் நான் மெலிந்தேன் என்று கூறுவதையும், உடம்பு பருத்தால் நான் பருத்தேன் என்று கூறுவதையும் அவர்கள் சான்றாக கூறுகின்றார்கள் என்பதனால நான் இந்த உடம்பு என்பதனால தானே ஜுரத்துல விழுந்து மெலிஞ்சு போயிட்டா நான் மெலிந்தேன் என்று கூறுகின்றோம். அல்லது காஷ்மீர்ல போய் நிறைய ஆப்பிளை சாப்பிட்டு வேலை செய்யாம இருந்துட்டு வந்தோம்னா நல்லா குண்டாயிடுவோம். அப்ப நான் பருத்தேன் என்று கூறுவதும் இருக்கின்ற காரணத்தினாலே உடம்புதான் நான் என்பது உறுதியாகின்றது என்று கூறுகின்றார்கள். அதனை மறுப்பதற்காக ஒரு மேற்கோளும் ஏதுவும் கூறுகின்றார். இனி எனது உடல் என்றலின் ஆன்மா உளது என்றது. முதல் அதிகரணத்தை போலவே எனது உடல் என்றலின் என்பது ஏது, ஆன்மா உளது என்பது மேற்கோள். இந்த தொடருக்கு ஆசிரியரே வார்த்திகமாக பொழிப்புரை செய்கின்றார். அந்த பொழிப்புரை என்னன்னு பார்த்தா, என் பதி என் மனை என்றார் போல என் கை என் கால் என நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இந்த பொழிப்புரைக்கு மட்டும் விளக்கம் நாம் சொல்ல வேண்டும். ஒரு பெண் என்ன சொல்றா, தன் கணவனை என் கணவன் என்று கூறுகின்றாள். பதி என்றால் கணவன். அவ்வாறு கூறும் பொழுதே அவள் வேறு அவள் கணவன் வேறு என்பது வெளிப்படையாகின்றது. எந்த ஒரு பெண்ணும் தனக்குத்தானே கணவனாக இல்லை. ஆகவே என் கணவன் என்று ஒருவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அவள் வேறு கணவன் வேறுதான். அதே போலவே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை இவள் என் மனைவி என்று கூறும் பொழுது அவன் வேறு அவன் மனைவி வேறுதான் என்பதனால என் என்று பொருட்பிரிதின் கிழமையாக கூறுகின்ற பொழுது கூறுவோன் வேறு கூறப்படுகின்ற பொருள் வேறு என்று பார்க்கின்றோம். பொருட்பிரிதின் கிழமையாக, அதாவது தன்னைத்தானே குறிக்கொள்ளாமல் தனக்கு சொந்தமான ஒன்றை, உறவு முறையினால் சொந்தமான ஒன்றை அல்லது உடைமையாக இருக்கின்ற ஒன்றை, உறவு முறையினால் சொந்தமான ஒன்று உரிமை பொருள் என்று சொல்லப்படும். உடைமையான ஒன்று என்று சொல்லும் பொழுது என் வீடு என் வாகனம் என்பவை உடைமையினால அந்த பொருட்பிரிதின் கிழமையாகின்றது. என் வாகனம் என் வீடு என் செருப்பு என் சட்டை அது உடைமையினாலே வருகின்ற பொருட்பிரிதின் கிழமை. உரிமையினால் வருவது என்பது உறவினால் வருவது. என் தகப்பன் என் தாய் என் மனைவி என் தம்பி என் பிள்ளை என்று இப்படி எப்படி வந்தாலும் கூறுவோனும் கூறப்படும் பொருளும் இரண்டு பொருள் வெவ்வேறானவை என்பது தெரிகின்றது. அதை போலத்தான் நம்முடைய உடம்பை பற்றி நாம் கூறுகின்றோம். இது என் கை, இது என் கால், இது என் உடம்பு என்று கூறும் பொழுது என் மனைவி என் பிள்ளை என் வாகனம் என்னுடைய வீடு என்று கூறுவதைப் போலவே பொருட்பிரிதின் கிழமை இருக்கின்ற காரணத்தினாலே நான் என் கையாக மாட்டேன், நான் என் காலாக மாட்டேன், நான் என் உடம்பு ஆக மாட்டேன் என்று தெளிவாக தெரிகின்றது என்பதனால இவ்வாறு என் கை என் கால் என்று பிரித்து கூறுகின்ற நான் தான் அந்த ஆன்மா. ஆகவே ஆன்மா என்பது தூல தேகத்திற்கு வேறாக உள்ளது. என்பதி என்மனை என்றார் போல என் கை என் கால் என நிற்பது உள்ளதாகலின் என்பது இருப்பது உள்ளதாக இருந்தால் எஞ்சி நிற்பது இருக்கின்றது. என் கை என்று கூறிக்கொண்டு அதற்கு மாறாக எஞ்சி நிற்பது இருக்கின்றது. அதுவே அவ்வான்மாவாம் என்று இங்கு படற்கையிலே சொல்லப்பட்டது. எடுத்துக்காட்டு வெண்பாவில முன்னிலையினால உன் கை உன் கால் என்று கூறுகின்ற நீ அந்த காலும் கையும் ஆக மாட்டாய், அவை உனக்கு வேறு என்பதை உணர்ந்து கொள் என்று முன்னிலையினால இதையே உணர்த்துவார். என்பதி என் மனை என்றார் போலதான் என் கை என் கால் என் உடம்பு என்று எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, என் கைப்பட எழுதிய கடிதம் என்று கூறுகின்றோம். என் கால் தூசு கூட அவன்
பெறமாட்டான் என்று கூறுகின்றோம். ஜாங்கிரி லட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆசைதான், ஆனா உடம்பு இடம் கொடுக்காது அப்படிங்கிறோம். என் உடம்பு இடம் கொடுக்காதுங்கிறோம் என்பதனால என் கை, என் கால், என் உடம்பு என்று கூறப்படுவன நான் இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். அதை தவிர என் உடம்புன்னு சொல்றோமே தவிர நான் உடம்பு என்று சொல்வதில்லை. இதையெல்லாம் நிரூபணமாக கூறுகின்றோம். உடம்பு வேறு நான் வேறு என்பதற்கு உடம்புதான் உயிர் என்று கூறுவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, உடம்பு மெலிந்தால் நான் மெலிந்தேன் என்று கூறுகின்றீர்கள், உடம்பு பருத்தால் நான் பருத்தேன் என்று கூறுகின்றீர்கள் என்பதனால உடம்புதான் நாம், உடம்பு வேறில்லை உயிர் வேறில்லை என்று கூறினால் அதற்கு உரிய விடையை தர வேண்டும். அதற்கு உரிய விடை என்னன்னு கேட்டா, இந்த உயிருக்கு தானல்லாத எந்த பொருளோடும் ஒற்றித்து இருந்து இயக்குகின்ற இயல்பு என்பது பிறவிதோறும் பழக்கத்தினாலே அமைந்திருக்கின்றது. நாம எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெறுவான். அந்த பிறவிகள் தோறும் நாம் எந்த உடம்பை எடுத்திருக்கிறோமோ அந்த உடம்பை நாம கருதி இருக்கிறோம். அதனால தான் நாமே ஒரு ஆடாக பிறந்திருப்போம். அப்பொழுது அந்த உடம்பு நாம் என்ற எண்ணத்தினால்தான் நம்மை ஒருவர் கொல்லும் பொழுது அஞ்சுகின்றோம். இப்பொழுது நாம் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். ஒரு ஆட்டினை ஒருவர் கொன்று உணவு தருகின்றார். அதை உண்கின்ற மனிதன் அந்த ஆடு அறுக்கப்படும் பொழுது அஞ்சுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவாசகத்தின்படி நாம் பல பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் என்பதனால அதற்கு நிரூபணம் இந்த பிறவிலேயே நாம் பல உயிரினங்களுடைய அந்த இயல்புகளை கொண்டிருக்கின்றோம். மனித இயல்போடு கூட வெவ்வேறு உயிரினங்களின் இயல்பையும் சம்ஸ்காரத்தினாலே, அதாவது உயிரிழக்கின்ற நினைவு கூற்றினாலே, மெமொரி, அதனாலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பலவிதமான உடம்புகளிலும் இந்த உயிர் வாழ்ந்திருக்கின்றது என்பதை ஊகித்து உணரலாம். இப்பொழுது எந்த பிரிவிலே எந்த உடம்பை எடுத்தோமோ அந்த உடம்பு நீக்கத்திற்குத்தான் அஞ்சுகின்றோமே அல்லாமல் இன்னொரு பிறவியிலே முற்பிறவிலே எடுத்த உடம்பு தானே இது என்று சொல்லி அந்த உடம்பினுடைய நீக்கத்திற்கு அஞ்சுவதில்லை என்பதனால காலந்தோறும் வெவ்வேறு உடம்புகளிலே உயிர் வாழ்கின்ற நாம் உயிர் வாழ்கின்ற உடம்பிலே ஒற்றித்து நின்று நாம பாவித்தல் என்பதை பழகி வந்திருக்கின்றோம். அந்த காரணத்தினாலே அந்த அத்வித பழக்கத்தினாலே நான் மெலிந்தேன் நான் பருத்தேன் என்று கூறுவது அமைந்திருக்கின்றதே அல்லாமல் அதனால் அந்த உடம்பு நாம் ஆகிவிட மாட்டோம். நாம் வேறு உடம்பு வேறுதான் என்று அதற்கு விளக்கமானது கூறப்படுகின்றது. ஆடாகவும் மாடாகவும் பிறந்து அறுக்கப்படுவதற்கு அஞ்சிய ஒருவன் மனிதனாக பிறந்து அந்த ஆடும் மாடும் அறுக்கப்படும் பொழுது அஞ்சாதிருக்கின்றான். அதே நேரத்திலே தான் எடுத்திருக்கின்ற உடம்பிற்கு ஆபத்து வந்தால் அஞ்சுகின்றான் என்பதனாலேயே எடுத்திருக்கின்ற உடம்போடு ஒற்றித்து நின்று அந்த உடம்பை தான் என்று கருதுவது அந்த அறியாமை என்பது உயிர்களுக்கு இயல்பாக அமைந்துள்ள ஒன்று. அது நீங்க வேண்டும் என்றால் தத்துவ கூட்டிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்கின்ற அந்த விவேகத்தினால்தான் அது விளையும் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த பொருட்பிரிதின் கிழமை இருக்கின்ற காரணத்தினாலே என் உடம்பு என்று கூறுகின்ற காரணத்தினாலே எனது உடல் என்றலின் அந்த உடம்பிற்கு வேறாக ஆன்மா உள்ளது என்று மேற்கோள் கூறுகின்றது. இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவை படிப்போம். எனது என்ற மாட்டின் எனதலாது எண்ணாது உனதலாத உன் கை கால் யாக்கை எனதென்றும் என் அறிவதென்றும் உரைத்து நீ நிற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர். இந்த பாடலுக்கு எப்படி பொருள் செய்யணும்னா, எனதலாது எண்ணாது, இப்பொழுது என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய வாகனம், என்னுடைய செல்வம் இதெல்லாம் நான் இல்லை. நான் இல்லை என்பது மட்டும் இல்ல, என்னுடையவும் இல்லை உண்மையில. என்ன காரணம்னா, இவை ஒன்று என்னை விட்டு நீங்கும் அல்லது இவற்றை விட்டு நான் நீங்குவேன். என்னுடைய
ஜீவித காலத்திலேயே உயிர் வாழ்கின்ற போதே இந்த உரிமை பொருள்களும் உடைமை பொருளும் நட்டமடையலாம், என்னை விட்டு நீங்கலாம். அல்லது இவையெல்லாம் இருக்கலாம், நான் மறிக்கலாம் என்பதனால இவற்றை விட்டு நான் நீங்கலாம். இப்பொழுது இவற்றிலே எனது என்ற உரிமையை கூட நான் விடுவதில்லை. அப்பொழுது என் வீட்டினை நான் என் வீடு என்ற எண்ணத்திலே கைவிடுவதே இல்லை. அது பிறர் வீடாக ஆகக்கூடிய தன்மை கொண்டதுதான். எப்படின்னு கேட்டா, நிலம் நிலம் இருக்கின்றதே, அதை ஒவ்வொருவரும் தனக்கு சொந்தம் நினைக்கிறாங்க. அதான் காலங்கள் தோறும் அது வெவ்வேறுவருக்கு சொந்தமாகி வருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படித்தான் எல்லா வகை செல்வங்களும் இருந்தாலும் அதிலே இருக்கின்ற உரிமையை பாராட்டி நிற்பதை உலகத்திலே பார்க்கின்றோம். பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும்போது அந்த பணம் நம்முடையது என்ற எண்ணமானது இருக்கின்றது. 4 செக்கு விட்டா அந்த பணம் இன்னொருத்தரோட ஆயிட போகுது. இருந்தாலும் அதை எண்ணி எண்ணி பார்க்கின்றோம், நம்முடையது என்ற எண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது என்னுடையது என்ற எண்ணத்தையே கைவிட முடியாமல் இருக்கின்ற நாமல்லாத பொருள்களிலே என்னுடைய பொருள்கள் என்ற எண்ணத்தையே கைவிட முடியாது இருப்பதை ஒரு ஊமையாக கூறுகின்றார். அதை போலத்தான் என் கை என் கால் என் உடம்பு என்பதுல அந்த உடைமை நினைவை கைவிட முடியாது இருக்கின்றோம். நாமல்லாத வீடு, வாகனம், செல்வம் இவற்றிலே என்னுடையது என்ற கருத்தை கைவிட முடியாது இருப்பதை போலத்தான் நாமல்லாத கை, கால், உடம்பு, இந்திரியமாகிய அனைத்திலும் நாம் பிடித்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடையது என்ற எண்ணம். ஆகவே என்னுடையது என்ற எண்ணமே இவற்றிலே தவறு என்று சொல்லும் பொழுது அதனினும் நுண்ணிய நான் என்ற எண்ணம் எவ்வாறு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது எனக்கு சொந்தம் என்பதே பொய் என்று சொல்லும் பொழுது இது நான் என்பது எவ்வாறு உண்மையாகும்? அதுதான் பாடலுடைய பொருள். எனது அலாது என்னாது அப்படின்னா, இயற்கையில் உனக்கு உரியதாகாமல் செயற்கையாய் உன்னை வந்து பொருந்திய உன்னின் வேறாகிய பொன், பொருள், மனைவி, மக்கள் முதலியவற்றை எனதன்று என்று எண்ண வேண்டும். எனதன்று என்று எண்பதற்கு குருநாதருடைய அருள் வேண்டும். சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பின்னு ஒரு திருவாசகம். வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி சித்தம் ஒருக்கி சிவாய நம. அது தேவாரம். அந்த இடத்துல வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணின்னு சொன்னா நமக்கு உரிய பொருள் இறைவன்கிற பொருள் வருது. வைத்த பொருள் கல்வி, மக்கள் அப்படி வருது இல்ல. பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர். அப்பொழுது இந்த நிதி, மக்கள், கல்வி இவையெல்லாமே கூட நமக்கு உரியன அல்ல. இவற்றை ஈட்டி இருக்கின்ற நாம் இவை நமக்கு இந்த பொருளிடத்திலே உரிமையும் உடைமையும் கொள்கின்றோம். உண்மையிலே இவையெல்லாமே இறைவனுக்கு சொன்னான். அதான் இவையெல்லாம் மாயா காரியங்கள் என்பதனாலும், மாயை என்பது இறைவனுக்கு பரிகிற சக்தி என்பதனாலும் அவன் படைத்து கொடுத்திருக்கின்ற எல்லாம் நம்மோடு சேர்ந்திருக்கின்றன அல்லாமல் நமக்கு உரியன ஆக மாட்டா. அப்பொழுது இவை நமக்கு உரியனாக மாட்டா என்ற எண்ணமே, இவற்றிலே இருக்கின்ற எனது என்ற எண்ணமே எப்பொழுது நீங்கும் என்று கேட்டால் குருநாதனுடைய அருள் இருந்தால் தான் நீங்கும். சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி என்று திருவாசகம் கூறுகின்றது. அப்பொழுது இவை நான் என்று கருதுவது அதனினும் நுண்ணியது. ஆகவே முதலிலே எனது என்று கருதுகின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று கூறுகின்றார். எனது அலாது என்னாது என்று சொன்னால் பொன், பொருள், மனைவி, மக்கள் முதலியவற்றில் எனது அன்று என்று எண்ணாமல், எனதென்ற மாட்டின் அவை என்னுடையவை என்றே நீ கருதி வருகின்றாய் அல்லவா, அதை போல. மாட்டின் என்ற சொல்லுக்கு போல என்பது பொருள். எனது என்ற மாட்டின், என்னுடைய மனைவி அல்லாதவளை நான் என் மனைவி என்று கருதுகின்றேன். உண்மை இதுதானே. பிறவிதோறும் யார் யார் யாருக்கு கணவன் மனைவி என்று தெரியாது. அதாவது திருக்கோவையாரிலே வருகின்ற நாயக நாயகிகளை தவிர மற்றபடி இதுதான். அப்ப இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று கூறுவார்கள். பட்டினத்தவர்களுடைய பாடல்களிலே பார்க்கும் பொழுது எத்துணை பெண்டிர் எத்துணை மக்கள் என்று பார்க்கின்றோம் என்பதனால மனைவி மக்கள் உட்பட ஏனைய ஜடப்பொருள்கள், மனைவி மக்கள் என்பவை அறிவு பொருள்கள்,
ஆனா பொன் பொருள் என்பதெல்லாம் ஜடப்பொருள்கள். இவை எல்லாமே ஒரு காலத்து ஒருவருக்கு உரிமையாகவோ உடைமையாக இருக்கும், பிரிதொரு காலத்து இன்னொருவருக்கு உரிமையாக உடைமையாக இருக்கும். அப்படி இருப்பதனால என்னுடையது என்பது எதுவும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பொருள்களிலேயே என்னுடையது என்ற எண்ணத்தை நீ எவ்வாறு கைவிடாது இருக்கின்றாயோ அதை போலத்தான் என் கை என் கால் எனது உடம்பு என்று கைவிடாதிருக்கின்றாய் என்று கூறப்படுகின்றார். எனது என்ற மாட்டின் அவற்றோடு ஒற்றுமைப்பட்டு நின்று எனது எனது என்றே உரிமை கூறி நிற்றலை போல உனது அலாத என்றால் உண்மையில் உன்னோடு ஒன்றாய் இல்லாது பின் ஒரு காலத்தில் உன்னோடு வந்து ஏய்ந்து நிற்பனவாகிய உடம்பு கைகால் கருவிகள் கரணங்கள் போன்றவை. உன் கைகால் யாக்கை என்பது எடுத்துக்காட்டுதான். இவை அனைத்தையும் குறிக்கின்ற ஒரு தொடர். உனது கை கால் உடம்பு என்பவற்றை எனது என்றும் இவற்றையெல்லாம் என்னுடையது என்னுடையது என்றும் என் அறிவு என்றும் இந்த மாயையின் கருவிகளினால் உண்டாகின்ற அறிவினை நம்முடைய அறிவு என்று கருதுகின்றோம். அதாவது பாச ஞானத்தை தான் நம்முடைய ஞானம் என்று கருதுகின்றோம். நூலறிவு உட்பட எல்லாமே பாச ஞானம் தான். நூல் என்பது ஒரு மாயா காரியமாகின்ற ஒரு ஜட பொருள் தான் என்பதனால படிச்சு வச்சு வருகின்ற அறிவு இது ஒரு ஸ்டோரேஜ் அறிவு, அவ்வளவுதான். டேட்டா நாலேஜ் என்று கூறுவார்கள். டேட்டா நாலேஜ் இஸ் நாட் ரியல் நாலேஜ். தன்னை அறிகின்ற அறிவு அதற்கு நுண்ணியது. தன் தலைவனை அறிகின்ற அறிவு தான் உண்மை அறிவு என்று பார்க்கின்றோம். அறிவு 3 நிலைகளிலே நிகழ்கின்றது. முதலிலே முன்னிலை பொருளை அறிகின்ற அறிவு, அது பாசஞானம். அடுத்தது தன்னை அறிகின்ற அறிவு, அது ஆத்ம ஞானம். இன்னொன்று இந்த 2 அறிவிற்கும் அடிப்படையாக நம்முடைய அறிவை இயக்குகின்ற அறிவு, அது பதிஞானம். இப்பொழுது பதிஞானத்தை அறிவு என்று அறியாமல் மாயையின் கருவிகளால் நாம் பெற்றிருக்கின்ற வெல்த் ஆஃப் நாலேஜ், அதுல அவர் ரொம்ப படிச்சவருங்க, அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை என்று சொல்றோம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அத்துணையும் குப்பை தான். அது பாசஞானம் என்பதனால. ஆகவே அது அறிவு ஆகாது. என் அறிவு என்று நாம் பெருமைப்படுகின்றோம், சொந்தம் கொண்டாடுகின்றோம், உரிமை கொள்கின்றோம், பீத்திக் கொள்கின்றோம். அந்த அறிவு என்பது உண்மையில மாயா காரியத்தினுடைய விசேடம் என்று கூறுகின்றார். என் அறிவு என்றும் என்றால் அந்த கருவிகள் உன்னிடம் தோற்றுவித்த அறிவினை உன்னுடைய அறிவு என்றும் உரைத்து நீ நிற்றி, இவ்வாறு அறியாமையினாலே நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். உன்னில் என்று சொன்னால் நன்றாக ஆழ்ந்து தியானித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், கை கால் உடம்பு முதலியவற்றின் இயல்பையும் இந்த உலகத்திலே நாம் பெற்று வைத்திருக்கின்ற அறிவின் இயல்பையும் ஆராய்ந்து பார்த்தால் அவை வேறாம். இவை எல்லாம் உனக்கு வேறாக இருக்கும். ஏன் உனக்கு வேறாக இருக்கும்னு கேட்டா, நாம் உலகை பற்றி அறிந்திருக்கின்ற அறிவெல்லாம் நம்முடைய மண்டையில இந்த பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு விபத்தில மண்டை அடிபட்டு விட்டது என்றால் எல்லாம் மறந்து போகும். ஆகவே நினைத்தலுக்கும் மறத்தலுக்கும் உரியதாகின்ற பாசஞானம் உண்மை ஞானம் ஆகாது. பிறவியினால் கூட மறதி ஏற்படாது இருக்கின்ற பதிஞானம், அந்த ஞானம் தான் உண்மை ஞானமாகும் என்பதை பெரிய புராணம் நமக்கு பல இடங்களிலே உணர்த்துகின்றது. என்பதனால உன்னில் யோசித்து பார்த்தால் அவை வேறாம் என்றால், அவை என்று இங்கு சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, பொருட்பிரிதின் கிழமையாக வருகின்ற உடம்பும் உடம்பிலே அமைந்திருக்கின்ற கருவி கரணங்களும் மாயா கருவிகளினாலே உண்டாகின்ற பாசஞானமும் இவை எல்லாம் உனக்கு வேறாம் என்றால் நீ இவை இல்லை என்பதை புரிந்து கொள், உணர். ஆகவே அவற்றின் இயல்பை உள்ளவாறு உணர்ந்து நீ வேறு அவை வேறு என்று அறிந்து கொள்வாயாக என்று பொதுப்பட இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே கூறியிருக்கின்றார். இப்பொழுது திருமந்திரத்துல மனித வாழ்க்கை எவ்வாறு ஒரு மயக்கத்தினாலேயே இயங்குகின்றது என்பதை கூறுவார். நாமெல்லாம் பிள்ளை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த பிள்ளை புத்திசாலியா இருந்தா நம்ம பெருமைப்படுகின்றோம். அந்த புள்ள விளங்காம போனா நம்ம கஷ்டப்படுகின்றோம். இரண்டிற்குமே தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்பொழுது காக்கை என்ன செய்யும், அதனுடைய முட்டையை தான் குஞ்சு பொறிக்காமல் குயிலினுடைய கூட்டிலே போய் போட்டுவிடும். பார்க்கறதுக்கு 2 முட்டையும் ஒன்னா இருக்கும். குயில் என்ன பண்ணும், அதை அடகாத்து குஞ்சு பொறிக்கும். அந்த பொறித்து வருகின்ற குஞ்சும் காக்கை குஞ்சை போலவே இருக்கும் என்பதனால தன்னுடைய குஞ்சு என்றே நினைத்து கொண்டு குயில் என்ன செய்யும், அந்த காக்கை குஞ்சு பறக்கின்ற ஆற்றல் வருகின்ற வரையிலும்
அதற்கு தானே இறை தேடி கொண்டு வந்து வாயிலே ஊட்டி அன்போடு வளர்க்கும். பிறகு இந்த குயிலின் குஞ்சு கூ என்று கூவிக்கொண்டு பறந்து போகும் பொழுது அந்த குயில் தான் ஏமாற்றப்பட்டதை உணரும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும், வளர்த்த பாசத்தினாலே வருந்தும். அதுக்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு வச்சுப்போம். இப்பொழுது இந்த நிலையில் தான் உலகிலே இருக்கின்ற எல்லா தாய் தந்தையரும் இருக்கின்றோம். இப்பொழுது தாயும் தந்தையுமே தங்களுடைய ஆற்றலினாலே ஒரு பிள்ளையை பெறுவார்கள் என்று சொன்னால், எந்த தந்தையும் சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளையை பெற்றுக்கொள்ள மாட்டான். எந்த தாயோ ஆரோக்கியம் இல்லாத நோயாளியாக இருக்கின்ற பிள்ளையை பெற்றுக்கொள்ள மாட்டாள் என்பதனால தான் விரும்புகின்ற ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கின்ற ஆற்றல் என்பது எந்த தாய்க்கும் தந்தைக்கும் இல்லை. ஆகவே அவர்கள் படைக்கின்ற பிள்ளை என்பது அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற பிள்ளைதான். அதனால்தான் நமக்கெல்லாம் பெற்றோர் என்று பெயர். நாமெல்லாம் படைப்போர் அல்ல, நாம் பெற்றோர் தான். என்ன காரணம்னா கடவுள் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அவ்வளவுதான் என்பதனாலேயே இது கடவுளின் பிள்ளையே அல்லாமல் நம்முடைய பிள்ளை இல்லை. அதாவது இது குயிலின் குஞ்சே அல்லாமல், இது காக்கையின் குஞ்சே அல்லாமல் இது நம்முடைய குஞ்சு இல்லை என்பதை குயிலை போன்ற நாம் உணர வேண்டும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று ஒரு பழமொழி உண்டு. அது கருப்பா இருந்தாலும் நம்ம பிள்ளை நமக்கு பிள்ளைதான் என்ற பொருளிலே வரவில்லை. அது எந்த பொருளிலே வருகின்றதுன்னு கேட்டா, இந்த காக்கை தானே குயிலின் முட்டையை வளர்க்குது. அப்ப காக்கைக்கு உண்மையான காக்கையின் குஞ்சு தான் அதன் குஞ்சு. தன்னுடைய குஞ்சு அல்லாத குயிலின் குஞ்சு அதனுடைய குஞ்சு அன்று என்பதை கூறுவதற்காக காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றால் முக்கியமான குஞ்சு, அதுதான் அதன் கூட இருக்கும். ஒரு குருநாதன் கூடவே இருக்கின்ற சீடன் என்பவன் தான் உண்மையான சீடன். ஒரு தகப்பனுக்கு இறுதி வரை இருந்து துணை செய்கின்ற பிள்ளைதான் உண்மையான பிள்ளை. ஒரு கணவனுக்கு கடைசி வரை இருந்து துணை செய்கின்ற மனைவிதான் உண்மையான மனைவி என்பதை போல காக்கைக்கு தொடர்ந்து அதன் கூடவே இருக்கின்ற குஞ்சுதான் பொன் குஞ்சு. இடையே பறந்து போகின்ற குயில் குஞ்சு அதனுடைய பொன் குஞ்சு ஆகாது. அப்படி பார்த்தா உண்மையிலே எல்லா பிள்ளைகளுமே எந்த பிள்ளையும் பொன் பிள்ளை ஆகாது. அது என்ன காரணம், அது போகின்ற படைப்பு என்பது கடவுளுடைய காரியம் என்பதனாலையும், அதற்கு நாம் வாழா துணை மட்டும்தான் செய்கின்றோம் என்ற காரணத்தினாலேயும் எல்லா உயிர்களும் இறைவனின் பிள்ளைகளே அல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் இல்லை. இருந்தாலும் நாம் என்ன பண்றோம், நம்முடைய பிள்ளையல்லாத பிள்ளையினிடத்து நம்முடைய பிள்ளை என்ற எண்ணத்தினாலே மயங்கி சிரமப்படுகின்றோம் என்பதை போலவே என்று கொள்ள வேண்டும். என்பதை போலவே நம்முடைய அல்லாத உடம்பின் மீது நம்முடைய உடம்பு என்றும், அந்த உடம்பிலே பதிந்திருக்கின்ற கைகால் முதலிய கருவிகளிடத்திலே அவை நமக்கு சொந்தமில்லை என்றாலும் நமக்கு சொந்தம் என்று கருதுகின்றோம். இப்பொழுது உரிமை என்றும் உடைமை என்றும் நிகழாத இடத்திலேயே உரிமையும் உடைமையும் கொண்டாடுகின்ற நாம் அதனும் உண்மையாக அவற்றை நாம் என்றே கருதுவது என்பது அறியாமையின் உச்சியாகும் என்பதனால அவை நாம் இல்லை என்பது இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே நமக்கு உணர்த்தப்படுகின்ற உண்மையாகும். அடுத்தது மூன்றாவது அதிகரணம். மூன்றாவது அதிகரணத்துல இந்த உடம்பு நாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த உடம்பிலே அறிவு நிகழ்வதற்கு 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த 5 இந்திரியங்களினாலே தான் நம்முடைய வாழ்க்கையானது நிகழ்கின்றது. என்ன, கண்டும் கேட்டும் முகர்ந்தும் சுவைத்தும் தீண்டியும் தான் இந்த உயிரானது இன்ப துன்பங்களை நுகர்கின்றது. ஆகவே இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு அடிப்படை வாயில்களா இருப்பவை ஞான இந்திரியங்கள். ஆகவே இவை எவ்வளவு முக்கியமானவை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே எல்லா இன்ப துன்பங்களுக்கும் வாயில்களாக இவை அமைவதனால இவற்றையே ஆன்மா என்று கொண்டால் என்ன என்று ஒரு கேள்வி வருகின்றது. இவற்றையே ஆன்மா என்று கொண்டால் இவற்றில் ஒன்று இன்னொன்றின் செயலை செய்வதில்லை என்பதனாலேயே இவை ஒன்றுமே ஆன்மா இல்லை. இவை அனைத்தின் செயலையும் அறிந்து பயனை நுகர்கின்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதனால அவன்தான் ஆன்மா, அவன் இவற்றிற்கு வேறாக இருக்கின்றான் என்று கூறப்போகின்றார். உடம்பில் அமைந்துள்ள செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்னும் ஐம்பொறிகளே ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய புலன்கள், அதாவது இந்திரிய விஷயங்களை அறிகின்றன. ஆதலால் அவைகளே அறிவாகிய ஆன்மா. என்ன காரணம், ஆன்மாவிற்கு இலக்கணம் ஆன்மா என்பது உணர்வு வடிவமானது என்பது.
இந்திரியங்கள் அந்த உணர்ச்சியை தருகின்ற காரணத்தினாலே அவையே ஆன்மா என்று இந்திரிய ஆன்மவாதிகள் கூறுகின்றார்கள். அதனை இந்த 3வது அதிகரணத்திலே மறுப்பார். அதற்கான மேற்கோளும் ஏதுவும் இனி ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது என்றது. ஐம்புலன் அறிதலின் என்பது ஏது, ஆன்மா உள்ளது என்றது மேற்கோள். ஆனா இது உடனே புரியவில்லை. ஐம்புலன் அறிதலின் என்பதனால ஐம்புலன்கள் அறிவிற்கு துணை செய்யுமே அல்லாமல் அவை தாம் துணை செய்வதை தாம் அறிய மாட்டா என்பதனால இந்த ஐம்புலன்களையும் அறிகின்ற இன்னொரு ஒரு பொருள் இருக்கின்றது. ஐம்புலன்கள் அறிவுக்கு துணை செய்யும், தர்ப்பணம் போல் காட்டும், கண்ணாடி போல் காட்டும். ஆனால் அவை தாமே காண மாட்டா. தாமே காண மாட்டா என்பதும் இல்ல, அவை தாம் காண்பதாக உணரவும் மாட்டா, தாம் பிறருக்கு உதவி செய்வதை அறியவும் மாட்டா என்பதனால அவற்றிற்கு எழுவாய்மை இல்லை, அதாவது எழுகின்ற தன்மை இல்லை. அகங்கரித்தல் என்பது இல்லை. நான் காண்பேன் என்று அகங்கரித்தல், நான் காண்கின்றேன் துணை செய்கின்றேன் என்று அகங்கரித்தல், எழுவாய்மை என்பது இல்லை. அது உயிருக்கே இருக்கின்றது என்ற காரணத்தினாலே இந்த ஐம்புலன்களுக்கு வேறாக உயிர் உள்ளது என்பதுதான் இந்த தொடருக்கு பொருள். ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. இந்த பொருளினை விளக்க வேண்டும் என்பதற்காக பொழிப்புரை செய்கின்றார். ஐம்புலன் ஆகிய சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை, சப்தம் என்றால் ஓசை, ஸ்பரிசம் என்றால் தொடு உணர்ச்சி, ஊறு என்று கூறுவார்கள். ரூபம் என்றால் காட்சி, அதாவது ஒளி. ரசம் என்றால் சுவை, கந்தம் என்றால் மனம். இந்த ஐந்தும் தான் ஐம்பொறிகளினாலே நமக்கு ஊட்டப்படுகின்ற உணர்வுகள். இந்த ஐந்தையும் இந்திரியங்கள் ஒன்று அறிந்தது ஒன்று அறியாமையின். கண் காணுமே அல்லாமல் ஒலியினை கேட்காது, செவி ஒலியினை கேட்குமே அல்லாமல் ஒலிக்கின்ற பொருளுடைய வடிவத்தை அறியாது. மூக்கு என்பது அதற்கு காட்சியும் இல்லை கேள்வியும் இல்லை, இருந்தாலும் அது மோந்து பார்த்து அதனை பற்றிய செய்தியை சொல்லும். நாக்கு என்பது நறுமணத்தை முகராது, ஆனால் சுவையினை கூறும். கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு, நமக்கு பெருமான் வாய்க்கு அருகிலேயே மூக்கு வைத்திருக்கிறார், அதற்கே கடவுளுடைய படைப்பிற்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம்? சுவையா முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கிறாங்க. அதை உண்ணும் பொழுதே நமக்கு அதனுடைய நறுமணம் தெரிகின்றது. என்ன காரணம்னு கேட்டா, வாயில் வைத்து உண்ணும் பொழுது அருகிலே மூக்கு இருப்பதனாலதான். நாக்கிற்கு மனத்தை அறிகின்ற தன்மை இல்லை. இதே மூக்க சாமி முதுகுல வச்சிருந்தாருன்னா ஒவ்வொரு பிடி சாம்பார் சாதத்தையும் நம்ம முதுகுல போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாய்க்கு கொண்டு வரணும் என்று விளையாட்டாக சொல்லுவார். அப்பொழுது உண்கின்ற பொருளுடைய நறுமணத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் மூக்கு முதுகிலே இருந்தால் என்ன பண்ணணும்? முதுகிலே ஒரு கை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்துக்கு அருகிலே கொண்டு வந்து வாயினாலே உண்ண வேண்டும். அந்த சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் வாய்க்கு அருகிலேயே மூக்கு இருக்கின்றது என்று கூறுவார். அதை போல இப்பொழுது மூக்கு அறிவதை நாக்கு அறியாது, நாக்கு அறிவதை மூக்கு அறியாது என்பதுதான் அவர் கூறியதனுடைய பொருள். இந்திரியங்கள் ஒன்று அறிந்தது ஒன்று அறியாமையின் இவ் ஐந்தினாலும் ஐம்பயனும் அறிவது. இந்த ஐந்தினாலும் என்றால் இந்த ஐந்து கருவிகளை கொண்டும் என்பதனால இந்த கருவிகள் வேறு, கருவியை இயக்குவன் வேறு என்பது சொன்னார். ஐம்பயனும் அறிவது என்பதனால ஐந்து பயனையும் பெறுகின்ற ஒரே பொருள் உண்டு என்பதை கூறினார். அதாவது முதலாளி ஒருத்தர் தான், வேலைக்காரங்க தான் 5 பேர். அப்பொழுது ஒரு ஆபீஸ்ல 5 வேலைக்காரர்கள், ஒருவருக்கு மேல் முதலாளி இல்லை என்பதை இங்கு உறுதிப்படுத்துகின்றார். உடம்பிலே ஒரு ஆன்மாதான் உண்டு என்பதனால 5 கருவிகளினாலும் ஐம்பயனையும் பெறுகின்ற ஒருவர் உண்டு. ஐம்பயனும் அறிவது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இப்பொழுது அதுவே அவ்வான்மாவாம் என்று பொழிப்புரையிலே கூறியிருந்தாலும் இந்த 5 இந்திரியங்களுக்கு வேறாக அந்த ஆன்மா உள்ளது என்பது அதனுடைய உண்மை பொருளாகும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா சொன்னார். ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி உடல் மன்னி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உள்ளதே ஆகில் அது நீ தனித்தனி கண்டு உள்ளல் அவை ஒன்றல்லை ஓர். இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி என்றால் ஐம்பொறிகளிலே ஒரு பொறி அறிந்ததை இன்னொரு பொறி அறியாதாகி என்று சொன்னால் ஏனைய 4 பொறிகளும் அறியாதாகி என்பது பொருள். கண் அறிந்ததை காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய
இந்த நான்கிலே எதுவும் அறியாது. கண்ணறிவதை கண் மட்டும்தான் அறியும் என்பதுதான் உண்மை பொருள். காது அறிவதை காது மட்டும்தான் அறியும். காது அறிவது கண் அறிவது என்று உபசாரமாக சொல்லப்பட்டாலும் கண் அறிவிப்பது காது அறிவிப்பது என்பதுதான் பொருள். அதன் உண்மை பொருள் கண்ணை கொண்டு உயிர் அறிவது, காதை கொண்டு உயிர் அறிவது என்றுதான் பொருள். கண் அறிவது என்பதனால கண்ணுக்கு அறிவு உண்டு என்று கருதக்கூடாது. கண் ஜடப்பொருள் தான். என்ன காரணம்? கண்ணிற்கு நான் காண்கின்றேன் என்ற எண்ணம் இல்லை என்ற காரணத்தினாலேயே அது ஜடப்பொருள். காதிற்கு நான் கேட்கின்றேன் என்ற எண்ணம் இல்லை என்பதனாலேயே அது ஜடப்பொருள். என்பதனால கண் காண்கின்றது காது கேட்கின்றது என்று சொல்லும் பொழுதெல்லாம் கண்ணை கொண்டு உயிர் காண்கின்றான், காதை கொண்டு உயிர் கேட்கின்றான் என்பதுதான் பொருள். ஆகவே கண்ணும் காதும் காண்கின்ற கண்ணுக்கு கண்ணாடி போல அமைவன என்று முதலிலே சொல்லப்பட்ட அந்த எடுத்துக்காட்டு வெண்பாவினுடைய பொருளை இங்கு வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்து உடல் மன்னி என்றால் நாம் எடுத்திருக்கின்ற பரு உடம்பிலே ஆங்காங்கு தங்கி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை, அன்றுதல் என்று சொன்னால் சண்டை போடுதல். இந்த ஐம்பொறிகளும் ஒன்றிற்கு ஒன்று மாறுபட்டு இருக்கின்றன. அப்படி இருந்து புலன் ஆய் அவ்வஞ்செழுத்தை என்றால், புலன் என்றால் இந்த இந்திரிய விஷயமாகின்ற சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள், அவற்றை ஆய் என்றால் அறிகின்ற ஆராய்ந்து பார்க்கின்ற அஞ்செழுத்தை என்று சொன்னால் அந்த இந்திரியங்களின் தொழிற்பாட்டை, எழுத்து என்றால் எழுகை, அஞ்சு என்பது பஞ்ச இந்திரியங்கள், இந்திரியங்களின் தொழிற்பாடு, அந்த தொழிற்பாட்டையும் அறிதல் ஒன்று உள்ளதே ஆகில். இந்த கண்காது இவற்றை கொண்டு கண்டும் கேட்டும் வருவது மட்டுமல்லாமல் இவை இவ்வாறு இயங்குகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவோடு ஒரு ஆன்மா இருக்கின்றது. கண்ணு ஒழுங்கா பார்க்கலன்னா ஏன் பார்க்கலன்னு ஆராய்ந்து பார்க்குது. காது ஒழுங்கா கேட்கலன்னா ஏதாவது காதுல அடைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அது ஆராய்ந்து பார்க்குது. என்பதனால கண்ணும் காதும் 100% ஒழுங்கா வேலை செய்யுதா என்று ஆராய்வதற்கும் அந்த ஆன்மாவிற்கு இச்சை இருக்கின்றது, சுதந்திரம் இருக்கின்றது. என்பதனால கண்ணையும் காதையும் கொண்டு அறிவதோடு அல்லாமல் அவற்றின் செயல்பாட்டையும் ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதுனால அது நீ, அந்த ஆன்மாதான் நீ. அவை என்றால் அந்த இந்திரியங்கள் தனித்தனி கண்டு உள்ளலால், உள்ளல் என்பது உள்ளலால் என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த 5 இந்திரியங்களையும் தனித்தனையே பார்த்து நீ முடிவு செய்வதனால, எப்படி முடிவு செய்கின்றாய்? நான் காண்கின்றேன், நான் கேட்கின்றேன், நான் முகர்கின்றேன், நான் சுவைக்கின்றேன், இனிப்பாக இருக்கின்றது, நான் என் குழந்தையை தீண்டுகின்றேன், இன்பமாக இருக்கின்றது என்று தனித்தனியே இந்திரியங்களுடைய பயனை நீ உணர்ந்து வருகின்ற காரணத்தினாலே ஒன்று அல்ல என்றால் அந்த இந்திரியங்களிலே எந்த ஒரு இந்திரியமும் நீ ஆக மாட்டாய். இதனை ஆராய்ந்து உணர்வாயாக என்பது இந்த எடுத்துக்காட்டு என்பவின் பொருள். தொடர்ந்து 4வது குற்றினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.